டிவிக்கு தேர்தலுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் 2 தொகுதி ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். இவங்கெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்னு போட்டு மக்கள போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்ன தேர்தல் கருத்து கணிப்பு போட்டாலும் எங்க கணிப்பு வேறன்ட்டு தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாத்தையும் தவிடுபடியா உடைச்சு எரிஞ்சிட்டு பெரும்பான்மையா வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படி பெரும்பான்மையா வெற்றி பெற்றாலும் 118 இடம் தேவை விஜய் ப்ரோ சிஎம் ஆகுறதுக்கு. ஆரம்பத்துல எல்லாரும் என்ன நினைச்சாலும் ஒரு அதிமுகவும் டிவிக்கும் சேர்ந்து அலைன்ஸ் வச்சுருவாங்க போல எல்லாருமே எதிர்பார்த்தது அதான். அது அப்படியே முரண்பாடா மாறிட்டு, அது கருத்து கணிப்பு முரண்பாடா மாறிட்டு, இது முரண்பாடா மாறிட்டு, அதிமுக வந்து நாங்க வந்து டிவி கூட அலைன்ஸ் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எதிரே பார்க்காம காங்கிரஸ் வந்து அலைன்ஸ் வச்சுட்டாங்க. சரி கூட்டணியா போட்டு போயிட்டாங்க. பாக்கி இருக்க சீட்டுக்கு வந்து இடதுசாரிகள் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு இடதுசாரிகளுக்கு வந்து நோட்டீஸ். ஒரு சில பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் அதிமுகவும் திமுகவும் அலைன்ஸ் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் திராவிட கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து திருமாவளவன் சிஎம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ஆளுநரே சொல்றாரு திமுக அதிமுக 2மே சேர்ந்து கூட பெரும்பான்மையை நிரூபிக்கலான்ட்டு ஆளுநரே சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆனா இந்த 6 சிலிண்டர் எப்பனா வரும், அவரு எம்மானி வேற நானும் அந்த 6 எம்எல்ஏக்கு ஏமா தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. ஒரு பக்கம் ஒரு சைடு உள்ள மக்கள் எல்லாம் நீ சிஎம் ஆகி மக்களுக்கு போராடாமன்னு பார்த்தா முன்ன சிஎம் ஆகிறதையும் மக்கள் தான் போராடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இடதுசாரிகள் வருவாங்க, கண்டிப்பா விஜய் சார் சிஎம் ஆவாரு, கண்டிப்பா தாவேக்கு ஆட்சி அமைக்கும் புஷி ஆனந்த் வேற சொல்லியிருக்காரு. இடதுசாரிகள் ஏன் வர யோசிக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஈழத்தை பத்தியும் பேசிட்டு ஈழத்து துரோகியா அவங்களையும் கூட்டணி உள்ளார சேர்த்துட்டாங்க. பாஜக போன்ற பிரச்சனைனால இடதுசாரிகள் வர யோசிக்கிறாங்க. சரியான ஆலோசனையோட தான் முடிவு எடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். இப்போ திமுகவும் அதிமுக அலைன்ஸ் வச்சுட்டாங்கன்னா டிவி உள்ள எல்லா எம்எல்ஏங்களும் ராஜினாமா செஞ்சிருவாங்க, மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டை சொல்லிட்டு